எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் பற்றி தான் போடுவேன். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூ அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி போகணும்னா வுட்டன் ஸ்டார் கேட் டிசைன் பற்றி வரும். இந்த டிசைன் வந்து இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கடசல் டிசைன் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இல்லை 2 டைப்ஸ் ஆஃப் டிசைன் இருக்குது. ஒன்று வந்து கடசல் ஒர்க்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஒர்க் ஒன்று வரும். ஹேண்டில் ஒர்க் தனியாக வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்துருங்க. இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் பிடிச்சிருந்தா வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 7 o'clock ரிலீஸ் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லென்த் அந்த அளவுக்கு செய்கிறது பார்த்தீங்கன்னா இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம். டீ குட்டு, ஆமாம் வந்து வுட் டர்னிங் மிஷின், அதுக்கடுத்து ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங்க்கு வர ஹேண்ட் கிராஃப்ட் டூல் தான் வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீ குட் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து டீ குட்டு. இந்த வுட்டை தான் என்ன பண்ண போகிறோம்னா 4 பக்கம் ப்ளேன் பண்ணிவிட்டு ப்ளேனிங் ஒர்க் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர வீடியோவில் வரும். ஸ்கிப் பண்ணி முடிச்சு என்ன பண்ணால் டேரெக்டாக என்ன பண்ணுவோம்னா கடசல் டிசைன் போக போகிறோம். கடசல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஒரு டிசைன் கொடுத்தாரு. அந்த டிசைன் தான் என்ன பண்ண போகிறோம்னா கடசல் ஒர்க்கு பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போர்ஷன் பண்ண போகிறோம்னா பவுல் போர்ஷன், அதாவது என்ன அந்த ஹேண்டில் வரும் தெரியுமா, அந்த இடத்துல வந்து பவுல் ஷேப் கொண்டு வரணும். அதை பற்றி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ பண்ணிக்கிற போர்ஷன் அந்த போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் டச்சப் வேலை இருக்குது. இந்த கடசல் டிசைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பவுலோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக வந்துக்குதுன்னு. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நைஸ் பேப்பர் எடுக்கணும். ஏன்னா நைஸ் பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிடும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதில் இருக்க பிசுருங்க அதுமாரி கொஞ்சம் இடத்துல வந்து நம்ம இந்த இதில் போடுறோம் தெரியுமா, ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸில் போடணுன்னா 2 மணி நேரத்தில் சின்ன பேத்துன்னு இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணால் நைஸ் பேப்பர் வச்சு நல்லா நைஸ் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலோட லுக் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வந்து அந்த இடத்துல குட்டி மைன்யூட் டிசைன்ஸ் போட்டுருக்கோம் தெரியுமா, அந்த டிசைன்ஸ் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரி ஷீட்டை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அதை பார்த்தீங்கன்னா பார்க்குறது லுக்காக இருக்கும். அந்த பெண்டு கேர்வு அது எல்லாமே வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அதனால் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷன். ஏன்னா வந்து இந்த ஹோல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என் கேமராவில் என் மொபைலில் இதே ஆகலை, கவர் ஆகலை. அதனால தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன் பவுல் பொசிஷனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கடசல் கால் வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த படிக்கட்டில் தான் வரும். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் டேபிளில் நிற்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் போகும். ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் வரும். அந்த டிசைன் எப்படி போடுறதுன்ற வீடியோவை பார்த்தீங்கன்னா மேபி நாளில் இன்றைக்கி போடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ எடுத்து வச்சுட்டேன். பட் எடிட்டிங் ஒர்க்குனால வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய கிளைண்ட் வந்து கேட்டனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷன் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பேஸ்பால் பேட் வரும் தெரியுமா, அந்தமாரி ஒரு டிசைனில் தான். பேஸ்பால் பேட்னா அந்தமாரி டிசைன்ஸ் இல்லை. பட் அந்த டிசைன் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. பார்த்தா ஆக்சுவலாக எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் மேபி சொல்லலாம். பட் ஆனால் வந்து இப்போ இருக்க டைமில் போய் நான் ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கடசல் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்பில் தான் பண்ணுறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா கடசல் ஒர்க்கில் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து மேலே இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கடசல் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிஎன்சியில் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடசல் ஒர்க் வந்து ஹேண்டில் பண்ணும்போது 2 மணி நேரத்தில் மிஸ் ஆகுதுன்றாங்க. மோஸ்ட்லி மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடசல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் யார் கண்டினியூ பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். சில சமயம் எங்கள் அப்பா கூட சில சமயம் தப்பு பண்ணுவார்னா அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறாரு. ஆனால் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவெல்லாம் இருக்குது தெரியுமா, அது வந்து கடசல் ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்க மைண்ட் செட்லேயே க்ளீனாக பதிவு எவ்வளோத்துக்கு ஆழம் இது பண்ணால் டிசைன் எப்படி பண்ணணும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கே தெரியும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடசல் ஒர்க்குன்னு கற்றுக்கணும் தான் ஆசையாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்குனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்கன்றாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து கையில் செம்மையாக அடி, இந்த கட்டை வரல அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்து பண்ணி நல்லா அடிவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரி ஷீட்டு போடும்போது முக்கியமாக எங்கள் அப்பா சொல்கிறது எம்ப்ரி ஷீட் போடும்போது தான் செம்ம அடிவாங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்தமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா ரவுண்டு கற்றுக்கோ, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் போடுறது கற்றுக்கோ. ஏன்னா டேரெக்டாக டிசைன் போட கற்றுக்க வராதுன்னு. ஏன்னா வந்து டேரெக்டாக டிசைன் போடுறதுன்னு தான் சொன்னேன். அதுக்கு தான் சொன்னார் ஃபஸ்ட்டு பேசிக்கை கற்றுக்கோ, அதுக்கடுத்து தான் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா
நீ வந்து கடைசியில் ஒர்க் வரணும்னு சொல்கிறாரு. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தா ரவுண்டு தான் இப்போதைக்கு ஓரளவு பண்ணியிருக்கேன். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா டாப்பிக்கு சம்மந்தமெல்லாம் பேசிங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் ஒர்க் எப்படி ஃபுல்லாக பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக என்னோட இது சொல்கிறேன் நான் ஏன் கடைசியில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிற ரீசன் சொல்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்துரும். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. அடியில் வந்து ஒரு ரவுண்டு, ஆஃப் ரவுண்டு, அடுத்து ஒரு ரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் டிசைன்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட் கட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்தமாரி கட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைன்யூட்டாக பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆன விட போகுது என்ன ஆகிடும் பார்த்திங்கன்னா ஹோலாக மொத்தமாக பேத்துன்னு வந்துடும். அதனால் வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா கடைசியில் ஒர்க்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து பொறுமையாக பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. இதுக்கப்புறமா ஒரு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து நைட் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல லைட் செட்டிங் பண்ணியிருந்தால் அவுட்டர் லைட் செட் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு நன்றி. மறக்காமல் பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூ அப்டேட் ஆகினே இருக்கும். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறேன் போகிறேன் நினைக்கிறேன். இன்னும் 300 வந்து ரீச் பண்ணுறேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் முடிஞ்சளவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, பை.